friends, welcome to my channel Shock Samayal. நான் இப்போ மசாலா பூரி ரெடி பண்ண போகிறேன். இது ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷல். இது செய்ய போகிறேன். பாருங்கள், மிச்சம் இருந்தால் பொரியை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க ஸ்கூலில் லீவ் இருக்கும்போது செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஆனால் கேரட் போடாதீங்க, போட்டு வச்சு மசாலா பூரி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். இந்த செய்முறையை பாருங்கள். கேரட்டு வெள்ளி பிஞ்சி கொஞ்சோண்டு 1/4 பாகம் மேல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழம் சாறு போட போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நான் உப்புக்கடலை மசாலா போட்டு மஞ்சள் உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். இது அப்பளம் போட போகிறேன். ஒன்று மிக்சர் போட போகிறேன். இது பூரி. இது சிப்ஸு. இது நேந்திரம் சிப்ஸு. இது கொஞ்சம் போட போகிறேன். பொட்டுக்கடலை போட போகிறேன். இது அரைக்கிறதுக்கு மசாலா கடுகு, ஜீரகம், வெந்தயத்தூள், காஞ்ச மிளகா 2, வரமிளகா இதெல்லாம் போட்டு மல்லித்தூள். இப்போ தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 2 வரமிளகா காம்பு எடுக்கலை, அப்படியே போட போகிறேன். அரைக்கும் போது எடுத்துக்கலான்னு. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 2 வரமிளகா போடுறேன். வெந்தயம் ஒரு 10லேருந்து 20 வரைக்கும் வெந்தயம் வறுக்கிறதுக்கு. கடுகு சிறிதளவு, சும்மா ஒரு நாள் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரிங்க, அந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் போட போகிறேன். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கணும். இது பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஜீரகத்தூள் வறுத்து வச்சுருக்கிறேன், அதனால் இது தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். லேசாக வறுத்தா போதுங்க. கொஞ்சோண்டு சோம்பும் போட்டுக்கிறேன். ஒரு அரைக்கால் ஸ்பூன் கொஞ்சம் சோம்பு. ஒரு சிட்டிக்கு சோம்பு தான் போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மாறணும். ரொம்ப தீய வைக்கக்கூடாது, அந்த டேஸ்ட்டு தீர வாசனை வரும். கொஞ்சம் சூடான சட்டி வறுத்துட்டு இதில் ஆறுற பிறகு அரைச்சிக்கலாம். அந்த டைமில் இந்த வானொலியிலேயே கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். சூடாக இது நல்லா முறமுறனே இருக்குது. பாருங்கள், நல்லா முறமுறன்னு இருக்குது. நான் ஸ்பெஷலாக வர வச்சேன் பொரி. இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை ஜீரகம் வறுத்து வச்சது இருக்குது, அதனால் இதை அரைக்க தேவையில்லை. இதை வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கிறேன். இது பிங்க் கலரு சால்ட்டுங்க. இந்த சால்ட் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சாதாரண டாட்டா சால்ட்டு போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே போட்டு இப்போ பொடியாக அரைச்சிக்கலாம். very कम है. கேரட்டு, துருவின கேரட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரி நல்லா சூடு ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. துருவின கேரட் போட்டுக்கலாம்.
துருவின கேரட்டு, வெள்ளி பிஞ்சு இது தோல் நீக்கி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 பாகம் போட்டிருக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு போட்டுக்கிறேன். இது உப்பு கடலை கொஞ்சோண்டு, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். இது மிக்சர் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். இது நான் மசாலா காமிச்சல்ல வரமிளகாலாம் போட்டு அந்த மசாலா இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீதி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இது வறுத்த ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். ஏன்னா உப்புக்கடலை தான் இருக்குது, அதனால் நிறைய போடலை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை சாறு ஒரு பாதி போடுறேன். பாருங்கள், ஒரு பாதி இந்த சாறு இப்படி பிழிஞ்சி போட்டுக்கலாம். பாதி போட்டால் போதுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா போட்டால் போதுங்க. கருவேப்பிலை வேண்டாம், மிக்சரில் இருக்குது கருவேப்பிலை, அதனால் போடலை. இப்போ அப்பளம் கொஞ்சம் இப்படியே இந்த அப்பளத்தை எடுத்து இப்படி பொடியாக நறுக்கி மேலே போட்டுக்கலாம். இதுலேயே உப்பு இருக்குல்ல அப்பளத்தில், அது கொஞ்சம் அப்படி தூவி விட்டுக்கலாம். இதுக்கு கெசப் போட்டுக்கின்னு சாப்பிட்றதுந்தா சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுன்னா டேஸ்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க ஸ்பெஷலாக இதை மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மிச்சம் இருக்கிற ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மிச்சம் இருக்கிற பொரியை வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சாப்பிட்டு செக் பண்ணுறேன் முதல்ல. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வணக்கம். சிப்ஸ் போட்டுக்கலாம். வீடியோக்காக சிப்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கெசப் கொஞ்சம் வச்சுக்கின்னு சாப்பிடுங்க. கிண்ணத்தில் போட்டுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது சாப்பிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. வணக்கம்.